ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஷாம் ஸ்லாஷ் மளிகையில. இன்னைக்கு தான் டே 1 ஆஃப் 100 days ஆஃப் ஸ்லாஷ் மளிகை. இந்த நாள் ஒரு அம்சமான நாள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது என்ன டாபிக் பத்தி பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வெளியே போயிடாதீங்க. திஸ் வீடியோ இஸ் சம்திங் டு பி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ட்டு இன்னொருத்தன்ட்ட கேட்கறத நிப்பாட்டணும். ஏன் தெரியுமா? நம்ம இன்னொருத்தனை கேட்கும் போது இட் பிகம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுவோம், ஏதோ ஒரு யூடியூபர் வந்துட்டு நல்லா உழைக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம உழைச்சிக்கிட்டு இருப்போம், ஆனா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வெளியே தேடலாம். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம தான் இன்னொருத்தண்ட போய் கேட்கறோம். நீ வேற அது நீயே முடிவு எடுத்தா எங்களுக்கு போய் கேட்க தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணணும். உங்களை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க செல்ஃப் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஸ்வாட் அனாலிசிஸ் போடுங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன தெரியாதவங்களுக்கு ஒரு கிறிஸ்பா அவங்க சொல்லிடுறேன். ஸ்வாட் அனாலிசிஸ்னா உங்களோட பலம், பலவீனங்கள் மற்றும் உங்களோட வாய்ப்புகள், அதுக்கப்புறம் வெளியில இருந்து உங்களுக்கு உள்ள வர பிரச்சனைகள், இதுல இந்த 4 தான் வந்துட்டு ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இந்த விஷயத்துல உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கம்பெனிக்கு பண்ணுவாங்க, இது நீங்க பண்ண போறீங்க. பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பத்தி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தேட ஆரம்பிச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும்னு நீங்க தேடும் போது யூ வில் பி ரிசீவிங் ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சிஏ பண்ணுமா எம்பிஏ பண்ணுமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிஏ பண்ணவங்கிட்ட போய் சிஏ என்ன பண்ணணும்னு கேட்டா சிஏ பண்ணணும் அப்படிம்பாங்க. எம்பிஏ பண்ணவங்கிட்ட போய் எம்பிஏ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எம்பிஏ பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் தான். என்ன பெர்ஸ்பெக்டிவா தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் முடிவு எடுத்துட்டு சிஏ பண்ணணும் முடிவு எடுத்துட்டு சிஏட்ட போய் கேட்கறாங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போது, ஓகே இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ப்பா, இதெல்லாம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதுக்கு இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எம்பிஏ பண்ணணும்ட்டு முடிவு எடுத்துட்டா ஏதோ எம்பிஏ பண்ணவங்க கிட்ட போய் கேட்கலாம். ஸோ யூ கேன் பி மோர் ஸ்பெசிஃபிக் வென் யூ ஆர் சர்ச்சிங் அபவுட் யுவர் கரியர். ஸோ வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்க முடிவு எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும்னு மற்றவங்க கிட்ட கேட்டா யூ வில் நாட் பி சோ கன்ஃபியூஸ்ட். ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க எடுங்க. அண்ட் எடுத்துக்கப்புறம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வெளியே தேடுங்க. So that's how you live your life that is truly yours. Bye.